உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். தாயுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபா ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உள்ளபடியே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அற்புதமான மாற்றங்கள் நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு ஜென்ம குரு வந்து அமர போகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு பிறக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. அந்த செவ்வாய்க்கிழமையே உங்கள் ராசிக்கு யோக நாள் தான். செவ்வாய்க்கிழமை கடகராசிக்காரர்களுக்கு யோகங்களை செய்யக்கூடிய செவ்வாயுடைய நாள். அந்த நாளில் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகமான ஆண்டுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, அதுலேருந்து வைகாசி மாதம் 12ஆம் தேதி குரு பயிற்சி. வைகாசி 12 அப்படின்னா வந்து மே 26ஆம் தேதி குரு பயிற்சியாகி உங்கள் ராசியில் வந்து அமர்றாரு. பொதுவாக ஜென்ம குரு வந்து வனத்தில் விட்டுருவார், காட்டில் விட்டுருவார், கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. வேலை இழப்பு, பதவி இழப்பு, சில சங்கடங்கள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள்லாம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அது கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் விதிவிலக்காக பொருந்தாது. யோகங்களை செய்யும். நீங்கள் என்ன செய்யன்ற கிளாரிட்டியை கொடுக்கும். இதுதான் நமக்கான பாதை. இந்த பாதையில் போனால் நம்ம வெற்றியை அடையலாம். இப்போதைக்கு இந்த சின்ன வெற்றி அடைஞ்சோம்னா அந்த வெற்றி நமக்கு அடுத்த பெரிய வெற்றியை கொண்டு வரும். இப்படின்ற ஒரு தெளிவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து மே 26ஆம் தேதி ஆகக்கூடிய குருவுடைய பயிற்சி, உங்கள் ஜென்ம குரு, உங்கள் ஜென்ம ராசியில் வந்து அமரக்கூடிய குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றம் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொருளாதார தன்னிறைவு, முன்னேற்றம்ன்றதை தாண்டி ஒரு தன்னிறைவு. ஓகே ஃபைன், நம்ம திருப்தியாக போயிட்டுருக்கிறோம். இனிமேல் இப்போ பயம் வேண்டாம். பொருளாதாரத்தை பற்றி நம்ம கடனில் மாட்டிக்குவோமா, அதில் சிக்கிக்குவோமா, இப்படின்ற பணம் வராமல் போய் சிக்கலில் நின்றுவோமா அப்படின்ற பயமே இல்லாமல் ஹாப்பியாக நீங்கள் வந்து அடுத்து வர காலங்களை கொண்டு போகிறதுக்கு குருவுடைய நிலை ரொம்ப அற்புதமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு பகவான் வந்து கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. பாக்கியாதிபதி ராசியில் வந்து அமரும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக மட்டுமே இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்படலாம், ஊர் விட்டு ஊர் மாற வேண்டிய கட்டாயங்கள் இருக்கலாம். இதை நீங்கள் அந்த நேரத்துக்கு சங்கடமாக ஃபீல் பண்ணால் கூட, அது நடந்ததுனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு நாள் கண்டிப்பாக நினைப்பீங்க, சொல்லுவீங்க. அந்த மாற்றத்தை தான் குரு செய்ய போகிறாரு. அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த குரு வந்து நன்மையை தான் செய்வார். ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியநாதன்றது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். ஞானஸ்தானமும் அது 9ஆம் இடம் தான். அதனால் உங்களுக்கு ஒரு தெளிவையும் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். குரு வரலால் இந்த ஆண்டு முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு முழுதும் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் குரு வந்து பலமான உங்களுக்கு யோக பலனை பாக்கியங்களை அள்ளி கொடுக்க போகிறார். இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய உங்களுடைய பாக்கியநாதன் உங்களுக்கு பரிபூர்ண யோகங்களை வாரி வழங்கிட்டு தான் கிளம்புவார். அதனால் நீங்கள் தைரியமாக ஹாப்பியாக இருக்கலாம். ஏனைய கிரகங்கள், மாத கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையப்பட வேணாம். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரு, அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு துவங்குற அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கும்பராசியில் தான் துவங்குது. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் துவங்குது. சந்திரனும் ராகுவும் இணைவு பெற்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு குரு பார்வை இருக்குது. இந்த சந்திரன் ராகு குரு இணைவு அப்படின்றது வந்து மிகச்சிறந்த சக்கரவர்த்தி யோகம் அப்படின்றது வந்து ஐயா புலிப்பாணி அவர்களோட அருள்வாக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் துறை சார்ந்த மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் அஷ்டமச்சனியாக இருந்தபடியா சனி வந்து மாறி 9ஆம் இடமான மீன ராசிக்கு வந்துட்டார். அந்த மீனராசி அதிபதி குரு பகவான் தான் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து சனிக்கும் பார்வையை கொடுக்க போகிறாரு. அந்த 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு விரையாதிபதி மற்றும் 3ஆம் இடத்து அதிபதியான புதனும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது அடுத்து வர காலங்களில் ஒரு ஆண்டுக்கு. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யோகஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் இணைவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் துவங்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு, பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்றத சொல்லலாம். தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. ஏன்னா உங்களோட 10ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு தனக்காரன்னு சொல்லக்கூடிய சூரியன், லாபஸ்தானாதிபதி சுக்கிரன், நாளுக்குரியவரும் சுக்கிரன் தான், சுகபோகாரன், இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், டெக்னாலஜியெல்லாம் புது டெக்னாலஜிகளெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தன்னுடைய தொழிலுக்காகவும், டெக்னாலஜி துறையிலேயே இருக்கவங்களுக்குலாம் வந்து ஐடி இந்த மாதிரியான கணினி சார்ந்த துறையில் இருக்கவங்களாம் மிக சிறந்த ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த துறையை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலும் இந்த ஆண்டு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு மிக
அற்புதமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு உங்கள் கடந்த கால கசப்புகள் கஷ்டங்கள்லாம் விலகி நீங்கள் ஒரு இனிப்பான காலத்தில் வாழ போகிறீங்க அப்படின்றத உங்களை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவன் கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆண்டு துவங்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களும் வந்து அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.